அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த பொன்னாடிகள் நமது ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்ததாக இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் பழைய மாணவரும் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினருமான திருவாளர் நானா சதானந்த பவன் அவர்களை இன்றைய நிகழ்வுக்கான பிரதம விருந்தினர் உரையை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். மகாவித்யாலய அதிபர் திரு எஸ்.ஆர். பாலச்சந்திரன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருந்த முன்னைய அதிபர் ஆசிரியர் அவர்களே மற்றும் மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது முதல் வந்தனங்கள். இன்றைய இந்த பரிசளிப்பு விழாவிலே அரசனை வழங்கிக் கொண்டிருக்கும் பூநகரி அபிவிருத்தி சங்கம் கனடா தலைமை முன்னைய நாள் அதிபர் ராஜபலசிங்கம் அவர்களுக்கும் அவருடைய அந்த குழுவில் இருக்கின்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன். நான் இந்த பூநகரி மகாவித்தியாலயத்திலே ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து 12 வருடங்களிலே எனது உயர்கல்வி படிப்பை நிறைவு செய்து இந்தியாவிலே எனது பட்டப்படிப்பை தொடர்ந்து இன்று கனடாவிலே வசித்து வருகின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது பாடசாலைக்கு வருகின்ற போது என்னை ஒரு பழைய மாணவ விருந்தினராக அழைத்து இன்றைய நாளிலே இந்த பரிசளிப்பு விழாவிலே நான் கலந்து கொண்டமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை அளித்த திரு பாலச்சந்திரன் அதிபர் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரிசளிப்பு விழா என்பது மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களுடைய திறமைகளுக்கு வழங்கப்படும் ஒரு நற்சான்றிதழ். நான் நினைக்கின்றேன் 1985 நான் 5ஆம் ஆண்டு படிக்கும் போது பேச்சு போட்டியிலே நானும் பரிசுகளை கட்டித் தந்தவர். அதனை நான் திருமதி சிங்காம்பிள்ளை அவர்களிடம் அன்றைய தோட்டக்கல்வி பணப்பாளர் கிளர்ச்சியில் இருந்தவர் அவர்களிடம் பெற்றுக்கொண்டேன். இவைகள் எல்லாம் உண்மையிலே கல்லூரி வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அப்போது திரு ராஜ குலசிங்கம் பட்டு மாஸ்டர் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர் இப்போது கனடாவில் வசித்து வருகின்றார், அதிபராக இருந்தார். அந்த காலங்களிலே பரிசளிப்பு விழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. ஆனால் இன்றைய விழாவிலே பரிசளிப்பு விழா வழங்குவது மட்டுமல்லாமல் பழைய ஆசிரியர் அதிபர் அவர்கள் எல்லோருக்கும் எமது இன்றைய அதிபர் அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவித்து மிகவும் சிறப்பாக இந்த விழா நடந்ததை என்று நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நாங்கள் படிக்கின்ற காலங்களில் கிட்டத்தட்ட எமது பாடசாலையில் 800-850க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பாடசாலையை படித்துக் கொண்டிருந்தனர். 20-25க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 9 கல்விக்கூடங்கள் அன்றைய காலங்களிலே இந்த பாடசாலை அமைந்திருந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்றைய காலங்களிலே சாரண இயக்கங்கள், விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் என்று இந்த பாடசாலை ஒரு கொத்தனை மகாவித்தியாலயமாக சிறப்பாக விளங்கியது. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆசிரியர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து எமது பாடசாலைக்கு வருகை வந்து அந்த நெருக்கடியான காலமான நாட்களில் கூட
சிறப்பாக நமது பாடசாலை அன்று நடைபெற்றிருந்தது. திரு எஸ்.ஆர். பாலச்சந்திர அவர்கள் இன்றைய அதிபர். அன்றைய காலங்களிலே இந்த பாடசாலையிலே ஒரு மாணவனாக இருந்தார். திரு அதிபர் அவர்களை பற்றி நான் சொல்ல போனால், அவர் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மாணவர், ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். இல்ல விளையாட்டு போட்டிகளில் அஞ்சல் ஓட்ட போட்டி என்றால் அவரை இறுதி நிலையில் தான் நிறுத்துவார்கள். அவர் எப்படியாவது முன்னிலையில் முதலாவதாக வந்து விடுவார். அப்படியான ஒரு திறமையான நம்பிக்கை நட்சத்திரம். அப்படியான ஒரு அதிபரை இந்த பூனகிரி மகா வித்தியாலயம் பெற்றிருக்கு என்று சொன்னால் உண்மையிலே அந்த பெருமை இந்த பூனகிரி மகா வித்தியாலயத்துக்கே உரியது. நான் இந்த பாடசாலை கனடாவிலிருந்து வந்து இந்த பாடசாலையிலே நான் கிட்டத்தட்ட 5 தடவை வந்து போயிருக்கின்றேன். நான் வருகின்ற பொழுதெல்லாம் திரு அதிபர் அவர்கள் சொல்வார், இந்த பாடசாலையை ஒரு மத்திய கல்லூரியாக கொண்டு வர வேண்டும். அதற்கு பழைய மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே இந்த பாடசாலையை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். அப்படியான ஒரு அற்புதமான மனிதரை இந்த பாடசாலை அதிபராக பெற்றிருக்கின்றது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த பாடசாலையிலே அன்றைய காலங்களில் படித்த மாணவ மாணவிகள் எல்லாம் இன்று நல்ல உயர் நிலையில் இருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, நமது தாய் நாடுகளிலும் சரி, திரு கலைச்செல்வன் அவர்கள் எல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்டாக இருந்தவர் இன்று சம்பந்தத்திலே அதிபராக இருக்கின்றார். அப்படியாக பல அரசாங்க உயர் பதவிகளிலே நமது அன்றைய மாணவர்கள் நல்ல பதவியிலே வகிக்கிறார்கள். நான் திரு அதிபர் கலைச்செல்வன் அவர்களுடன் பேசிய போது கூறினார், பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட நமது மாணவர்கள் மிகவும் திறமையாக படித்து நல்ல ஒரு உத்தியோகங்களிலே இருந்திருக்கிறார்கள் என்று. உண்மையிலே அவற்றை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. 1991ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து 2002ஆம் ஆண்டு மீண்டும் இந்த மீள்வரவாக இந்த பூனகிரிக்கு மாணவர்கள் வந்திருந்தார்கள். மீண்டும் 2007 இடம்பெயர்வு, தற்பொழுது மீண்டும் 2010 மீள புனரமைப்பு. இப்படியாக பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த மாணவர்கள் உங்களது படிப்பை நீங்கள் தொடர்கின்றீர்கள். உங்களுக்கு தேவையான உதவிகள் வெளிநாட்டு நிறுவனங்களும் சரி, அரசாங்கங்களும் சரி வழங்கப்படுகின்ற போதிலும் நமது பூனகிரி அபிவிருத்தி சங்கம் கனடா பல உதவிகளை உங்களுக்கு செய்து வந்து கொண்டிருக்கின்றது. அதிபர் அவர்கள் பேசும்போது கூறியிருந்தார், பழைய மாணவர்கள் எல்லாம் இங்கே வருகை தருகின்ற போது நமது பாடசாலைக்கு என்று சொல்லி சில உதவிகளை செய்திருப்பதாக கூறியிருந்தார். உண்மையிலே அவைகள் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த செய்திகள் புலம்பெயர்ந்த வெளிநாடுகளிலே இருக்கின்ற பழைய மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். நமது பாடசாலையிலே நாங்கள் படிக்கின்ற காலங்களில் பாடசாலைகள் மிகவும் அற்புதமாக இருந்தன. பல நெருக்கடிகள் குறைந்த காலங்களாக இருந்தன. ஆனால் இன்றைய நிலையை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட தற்பொழுது மீள புனரமைப்பு செய்கின்ற பொழுது பாடசாலைகள் மீண்டும் கட்டியெழுப்பப்படுகின்றன. அன்பார்ந்த மாணவ மாணவிகளை உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற சகல உதவிகளையும் நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தி உங்களுடைய கல்வி தேவைகளை நீங்கள் நிறைவேற்றீர்கள். ஆனால் உங்களுக்காக உதவி செய்வதற்காக வெளிநாடுகளிலே பழைய மாணவர்கள் முன்வருவார்கள். நீங்கள் இந்த உதவிகளை செய்வதன் மூலம் பல உதவிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். மற்றும் இந்த விழாவிலே திரு ராஜநாயகம் சமூக சேவகர் ஐயா அவர்கள் கூறியிருந்தார், கனடா பூனகிரி அபிவிருத்தி சங்கம் தங்களுக்கு உதவிகள் செய்திருக்கின்றன. மீண்டும் நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும்.
மக்கள் கூட தங்களது அமைப்பிலே இருக்கின்றார்கள். இந்த செய்தியை நீங்கள் பூநகரியில் வாழுகின்ற மக்கள் அனைவருக்கும் எடுத்து செல்லுங்கள். அவற்றை சொல்வதன் மூலம் தங்களுடைய அமைப்புக்கு உதவி செய்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த செய்திகள் நான் நினைக்கின்றேன் கனடாவை சென்றடையும் என்று நான் நினைக்கின்றேன். அங்குள்ள மக்கள் உதவி செய்வதற்கு முன்வருவார்கள். உண்மையிலே இன்றைய இந்த பரிசளிப்பு விழாவிலே நான் கலந்து கொண்டு இருந்தவை எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை அளித்த திரு பாலச்சந்திரன் அதிபர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்த இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் திருவாளர் நானா சதானந்த பவன் எமது கல்லூரியின் பழைய மாணவன் கனடாவைச் சேர்ந்த அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் விருந்தினர்களுடைய உரை இத்தோடு நிறைவேற்று வருகின்றது. தொடர்ந்து நிகழ்வுகளின் இறுதியாக நன்றி உரை. இந்த நன்றி உரையினை இன்றைய நிகழ்வின் செயலாளர் என்ற ரீதியில் நன்றி உரையினை இவ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். கிளி பூநகரி மகா வித்தியாலயத்தினுடைய வருடாந்த பரிசு தினம் இன்றைய தினம் வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் இங்கே நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கான பூரண நிதி அனுசரணையினை எமக்கு நல்கி இந்த நிகழ்வை இவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கான பூரண அனுசரணையை வழங்கி இன்றைய நிகழ்வை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக எமது பாடசாலைக்கு வருகை தந்த எமது பாடசாலையின் பழைய மாணவர் திருவாளர் நானா சதானந்த பவன் அவர்களுக்கு முதற்கண் எமது நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். விசேடமாக இவர் அண்மை காலங்களில் எமது பாடசாலைக்கு வருகை தந்த போது மாணவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைகளை இவர் சிறந்தாழ்த்தி கேட்டு மாணவர்களுடைய அந்த கோரிக்கைகளை மிக விரைவாக நிறைவேற்றியுள்ளார். அதற்கு சான்று பகிர்வதாக இன்றைய நிகழ்வில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட அந்த பேண்ட் வாத்திய அணிவகுப்புக்கான அனைத்து இசை கருவிகளையும் தனது சொந்த நிதியிலேயே மாணவர்கள் கேட்ட பொழுது உடனடியாக அதனை வழங்கி வைத்து இன்றைய நிகழ்வுக்கே மகுடம் வைத்தால் போன்று அந்த பேண்ட் வாத்திய அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றதாக கருதுகின்றேன். ஆகவே அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி அந்த பேண்ட் வாத்திய இசை கருவிகளை எமது பாடசாலைக்கு அன்பளிப்பாக வழங்கியதோடு மட்டுமன்றி அந்த குழுவுக்குரிய சீருடை, அந்த சீருடைகளை கூட அவர்களுடைய அன்பளிப்பு தான். உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த வகையிலேயே அந்த உதவியை எமது பாடசாலைக்கு மாணவர்கள் கேட்ட உடனே அதனை வழங்கி வைத்த அந்த பெருந்தகைக்கு முதல் கண் நன்றியறிதலை கூறிக்கொள்வதில் மிகவும் கல்லூரி சமூகத்தின் சார்பாக மிகவும் மனமகிழ்ச்சி அடைகின்றோம்.